ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்தோம் இல்லையா கழிவு காய், அதுதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கழிவு காயின்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. இதை நம்ம காசு கொடுத்து தான் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு தேங்காயோட விலை அன்னைக்கு ரேட்டு தான் 13 ரூபாயில் 15 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இப்போதைக்கு போட்ட காயை இதை பூரா கழிவு காய் அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க. இளநீ சில்லு அந்த மாதிரி. இப்போ இது பூரா நம்மளுக்கு விற்கலாம். விற்றமாக்கும் 3 ரூபா 4 ரூபாய்க்கு வாங்குவாங்க. நம்ம வெட்டி காய போட்டு, இப்போ மழை பெய்யுது அதனால வெட்டி காய போட முடியாது. அதனால் வந்த விலைக்கு விற்றுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கு. சரி, நம்மளும் வந்துட்டோம், ஒரு 4 இளநீ வெட்டி குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இளநீ ஒரு 4 வெட்டி குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கு 2 வாட்டர் பாட்டிலில் எடுத்துக்கிட்டாச்சு. அது எங்கள் வீட்டுக்காரர் தான் இளநியை உடைக்கிறாரு. நல்ல காயாக தாங்க இருக்கும். இப்போ மழை பெய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம அதை காய போட்டு எண்ணெய் ஆட்டிக்கலாம், இல்லாட்டி சில்லாக எடுத்து விற்றமாக்கும் நல்ல ரேட்டுக்கு போகும். இப்போ மழை சல்னு மழை விழுந்துட்டுருக்கு. அதனால நம்ம காய போட முடியாது. காய போட்டாலும் அழுகி போயிடும். இதுக்கு போட்டதே இன்னும் காயலை. அப்படி இருக்கப்போ இதை நம்ம பாதுகாக்க முடியாது. அதனால வந்த விலைக்கு விற்றுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வியாபாரியை வர சொல்லியிருக்காங்க. இதை வந்த விலைக்கு விற்றுற வேண்டியது தான். இதுக்கு காய போட்டு நம்ம எடுத்தோம். ஆனால் அது இன்னும் காயலை. அது இன்னும் அரைங்குறையுமாத்தே இருக்குது. இதெல்லாமே அந்த காயை உடச்சி எடுத்தோம் இல்லையா, அதோட சிரட்டைகள்லாம் இதையும் விற்கிறதுக்காக வேண்டி மூட்டை போட்டு வச்சுருக்காங்க. இனி ஆட்டோவை வர சொல்லி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வியாபாரிக்கு போட்டுட்டு வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.